துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 119:32 நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அன்பானவர்களே, எண்ணங்கள் எவ்வளவு குறுகி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை குறுகி இருக்கும். மனசு எவ்வளவு குறுகி இருக்கிறதோ அப்படிதான் அந்த மனுஷனும் இருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய பிரியமானவர்களே, எண்ணத்தின்படி தான் ஒரு மனுஷன் நடக்கிறான். அப்படி இந்த உலகத்துல நம்முடைய நினைவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்று சூழ்நிலைகள் நம்ம பார்க்கிறது, நம்ம கடக்கிறது, இது நம்முடைய மனதின் மேல் தாக்கத்தை கொண்டு வரும். அல்லது நம்மள கண்களினால பார்க்க முடியாத தீய சக்திகள் நம்முடைய உணர்ச்சிகளின் மேல் அமர்ந்து கொண்டு, சிந்தனையின் மேல் பிரியமல் அமர்ந்து கொண்டு, அவைகள் நம்முடைய ஆத்மாவின் மேல் தாக்கத்தை கொண்டு வரும். அதே போலதான் தேவன் அவருடைய எண்ணத்தை நம்மேல் பிரியமானலை அவர் கொண்டு வர நினைக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அதை தான் இங்க அவர் சொல்றாரு, பா உன் வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நீர் என் இதயத்தை விசாலமாக்கும் பொழுது, என் உள்ளந்திரியங்களுடைய எண்ணங்களை, உங்களை குறித்த நினைவை என் மனசுக்கு நீங்க அதிகமா வெளிப்படுத்த நீர் என் இருதயத்தை விசாலமாக்கினா நான் உன் கற்பனையின் வழியாய் ஓடுவேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் சத்தியத்தின்படி நாம் ஓடுறதுக்கு இந்த மனசு அவர் தொடணும், இதை பெருசாக்கணும். அப்போ நீங்க அவருடைய வழியில நடப்பீங்க. அவளை வழியில நடக்கும் பொழுது அந்த வழிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணி அந்த நாட்டுக்கு கொண்டு போறார். அந்த வழியில, வனாந்திர வழியில தேவன் கோபத்தோடு கூட ஆணையிடுவார், நீங்க என் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க மாட்டீங்க, இவர்கள் என் வழியை அறியாதவர்கள் சொன்னார். ஆனா இங்கே ஒருவர் ஜெபிக்கிறார், நீங்க என் இதயத்தை விசாலமாக்கினா உன் கற்பனின் வழியா ஓடுவேன். அப்படி ஓடணுன்னா எனக்காய் வைத்திருக்கிற கானானை நான் அடைவேன். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். நீர் எங்கள் இதயத்தை விசாலமாக்கும் பொழுது நாங்கள் உமது கற்பனையின் வழியாய் ஓடுவோம். கர்த்தர் அதை செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். God bless you, church. Amen.